10th வரைக்கும் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட். 10த்லயுமே வந்து நல்ல மார்க், ஸ்கூல் ரேங்க், மேத்ஸ்ல தான் ஒரு 4 மார்க் போய் ஸ்டேட் ரேங்க் வந்து போயிடுச்சு. அ என்னதான் நல்ல மார்க் வாங்கியிருந்தாலும் இல்ல, நம்ம எதிர்பார்த்த மார்க் வரல அப்படிங்கிறப்போ, அந்த ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் வந்து எல்லார் மனசுக்குள்ளயுமே வந்து இருக்கும் இல்லையா? 497 எடுத்தவங்களுக்கு கூட 3 மார்க் போச்சே அப்படிங்கிற டிசப்பாயின்ட்மென்ட் இருக்கும். 99 வாங்கியிருக்கிறவங்களுக்கு கூட சென்டம் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் வந்து இருக்கும். இருந்தாலும் நம்மளே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கோமே, நம்ம ஏன் 11த் 12த்ல வேற ஒரு ஸ்கூல் மாறி இன்னும் நம்ம பெட்டரா வந்து ஸ்கோர் பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் காம்படிஷனா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல் மாறினாங்க. ஓகே. ஸ்கூல் மாறினோன்னு பார்த்தா அந்த ஸ்கூல்ல வந்து நியூ ஸ்டூடெண்ட் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டா கார்னர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பயோமேக்ஸ் குரூப் வேற எடுத்திருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கெல்லாம் பெருசு பெருசா இருக்கு. என்னதான் படிச்சாலும், என்னதான் விழுந்து விழுந்து படிச்சாலும் நிறைய கான்செப்ட் ப்ராப்பரா வந்து புரியல. எக்ஸாம்ல போனா மார்க் எடுத்தோனே டெஸ்ட்ல வந்து கம்மி கம்மியா போட்டாங்க. அடுத்த டெஸ்ட்டுக்கு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போனாலும் அந்த டெஸ்ட்லயும் கம்மி மார்க் வந்து வாங்கிட்டாங்க. இதுவரைக்கும் லைஃப்ல வந்து ஒரு கம்மி மார்க்கே பார்க்காத ஒரு ஸ்டூடெண்ட் திடீர்னு நிறைய கம்மி கம்மி மார்க்கை வந்து பார்க்குறப்போ அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப உடைஞ்சு போயிடுச்சு. 12ஆம் கிளாஸ்லாம் வந்து கிட்ட வரப்போ வந்து இல்ல ஐயோ இந்த 11th எப்படியோ முடிச்சு விட்டா மட்டும் போதும்பா, எப்படியோ ஒரு 70% வாங்கினா மட்டும் போதும்பா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டி மோதி திருப்பியும் பழைய கான்ஃபிடன்ஸை வந்து பில்டு பண்ணி அகைன் 12th வந்து நல்ல மார்க் வாங்கி தென் வந்து ஆல் இண்டியா லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு தென் இப்போ உங்கள் முன்னாடி ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சராக வந்து நின்றுட்டு இருக்கிற இந்த கதை வந்து என்னுடைய ஒரு ஸ்டோரி தான். இந்த வீடியோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பர்சனல். ஏன் பர்சனல் அப்படின்னா, நான் 10th முடிச்ச உடனே 11th 12th இப்படி தான் இருக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கைடு பண்ணியிருந்தா கூட நான் வந்து இல்லை ரொம்பவே ஈஸியாக வந்து மீண்டு வந்திருப்பேன். ஓகே. 10th மாதிரி 11th 12th இல்லவே இல்லடா, இது வேற ரகம்டா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 1.5 வருஷம் வந்து போயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து இல்ல எனக்கு நடந்த மாதிரி என்ன மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நடக்கிறது வந்து உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐ ஓப்பனரா தான் வந்து இருக்க போகுது. ஓகே. அண்ட் டெஃபினட்டா இந்த வீடியோ யாராச்சும் 11th ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஆர் 12th ஸ்டூடெண்ட்ஸ் பை எனி சான்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஐடியாஸையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ஓகே. ஸோ வெல்கம் டு வேதாந்து அண்ட் நான் உங்க ஸ்ராவணிமா. வெரி வெரி ஹாப்பி டு டூ திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ. அண்ட் இவ்வளோ இயர்ஸை இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் படிக்க வச்சு 12th முடிச்சு காலேஜ் அனுப்பியிருக்கோம் இல்லையா, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் ஜேர்னி அதையும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சரியாடா? ஸோ 10th முடிச்சுட்டு 11th 12th போர்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் when we compare with 10th standard and then 11th 12th உடைய difficulty level வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது 10th வரைக்கும் நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்போம் இல்லையா, லாஸ்ட் 3 மாசத்துல மட்டும் படிச்சு கூட எத்தனை பேர் நல்ல மார்க் வாங்கியிருப்பீங்க. அது வந்து நமக்கு 11th 12th ஒர்க் அவுட் ஆகுமா ஆவாதா, எப்படி நம்ம படிக்கணும், டு வி நீட் டியூஷன் ஆர் நாட், நம்ம எப்படி படிக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வாட் ஆர் ஆல் த மேஜர் பிளண்டர்ஸ். ஓகே. சோ எதெல்லாம் வந்து நம்ம மேஜரா இந்த தப்பெல்லாம் பண்ணிடவே கூடாது. ஆனா நம்ம அதை 10th வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம், அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா இல்ல அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். அண்ட் கரியர் பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு எது நல்ல நேரம் அப்படிங்கறத பத்தி அண்ட் அது எப்படி வந்து நம்ம கரியருக்கும் பில்டு பண்றது, இப்போலேருந்தே என்ட்ரன்சஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். அண்ட் மேம் நான் 10th வரைக்கும் அவ்வளவா படிக்கல, பட் நான் 11th 12th கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க அப்படி நிறைய பேர் இருந்திருக்காங்க. சோ அப்போ வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபுல் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா you will get to know all of these things. okay. then உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்க சூப்பர் டூப்பர் மாசா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? சோ எல்லாருமே எனக்கு இப்போ கமெண்ட் செக்ஷன்ல இட்ஸ் மை டைம் அண்ட் ஐ எம் கோயிங் டு வின் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பாசிட்டிவா வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஏன் அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டா. 10th வரைக்கும் வந்து இல்ல நம்ம வாங்குற மார்க் எல்லாமே 11th குரூப் சூஸ் பண்றதுக்காக மட்டும்தான். சரியா? சோ 10th முடிச்சுட்டு இந்த 11th தான் நம்மளுடைய கரியருக்கான என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும், இல்லனா 12th நல்ல மார்க் வாங்குறதுக்கு நம்ம போடக்கூடிய ஒரு அடித்தளமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டான நேரம், ஒரு நல்ல நேரம் 11th தான். 11th ஸ்டாண்டர்ட்ல ஆர் 12th உடைய பிகினிங்லயே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து முழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை யாருமே வந்து டிஸ்கரேஜ் பண்ணவே முடியாது. சரியா? தட் இஸ் த ரைட் டைம்
ஓகே, தட் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் த ரைட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, சோ சரியான நேரத்துல நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. சோ நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு நிறைய பேசிக்ஸ் கிளாஸஸ் எல்லாமே நான் வந்து எடுக்க போறேன். சரியா? சோ இப்போ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் திஸ். 10th வரைக்கும் வந்து டாப்பரா இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் போயிட்டு வந்து ஆவரேஜ் மார்க் வந்து ஸ்கோர் பண்றதா இருக்கட்டும், இல்ல அந்த மாதிரி ஒரு மார்க் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றதா வந்து இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் அப்படிங்கறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். இதுல இருந்து எப்படி மீண்டு வருது அப்படிங்கறதையுமே நம்ம வந்து புரிஞ்சுக்க போறோம். ஓகே, தென் 11th ஸ்டாண்டர்ட்லயே நம்ம 12க்கான ப்ரிப்பரேஷனை வந்து ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 11th குவார்டர்லி முடிஞ்சோடனே 12th போர்ஷன்ஸை வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நம்ம பண்ணலாமா? இல்ல 11th போர்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம வந்து படிக்கணுமா? 11th போர்ஷன்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு 12th போர்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுனால 12th நிறைய மார்க் வாங்க முடியுமா? இல்ல 11th போர்ஷன்ஸ் வந்து 12th போர்ஷன்ஸ்க்கு நமக்கு தேவைப்படுமா? இல்ல 12க்கான ப்ரிப்பரேஷனை அடுத்த வருஷம் ஆரம்பிச்சுக்கலாமா? இத பத்தி நம்ம டீடைல்டா வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, எஸ். சோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் ஃபியூ கம்பேரிசன். ஓகே, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக 10th வரைக்கும் நமக்கு வந்து ஈஸியரா வந்து இருக்கும் ஒரு சிலபஸாவே. சரியா? ஏன் அப்படின்னா ஒரு பேசிக் லெவல் ஆஃப் கான்செப்ட்ஸ் தான் நம்ம வந்து படிப்போம். ஆனா 11th 12th இஸ் கோயிங் டு பி லிட்டில் இல்ல டெஃபினட்டாவே டஃப் தான். ஓகே, நீங்க 10th பார்க்கலாம் 90%க்கு மேல அத்தனை பேர் வாங்கியிருப்பாங்க, 80%க்கு மேல அத்தனை பேர் வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகே, ஆனா நீங்க 12th பாத்தீங்க அப்படின்னா இட் ரியலி டேக்ஸ் a lot and lot of efforts. ஓகே, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்செப்டே நமக்கு பேசிக் லெவல்ல தான் இருக்கும். நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி எந்த கான்செப்டா வேணா வச்சுக்கோங்க, ரொம்ப ஒரு பேசிக் லெவல்ல இதுதான் அப்படிங்கறத நம்ம வந்து படிப்போம். ஆனா ஒவ்வொரு கான்செப்டையும் பயங்கர டெப்தா நம்ம வந்து படிக்க போறோம் 11th 12th. சரியா? பிசிக்ஸுக்கே உங்களுக்கு 2 வால்யூம் புக் இருக்கும், 2 புக்கு இருக்கும். ஓகே, கெமிஸ்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 புக் இருக்கும், பாட்னிக்கு ஒரு புக் இருக்கும், ஜுவாலஜிக்கு ஒரு லெசன் ஒரு புக் இருக்கும். சரியா? அங்க நம்ம மொத்த சயின்ஸே வந்து ஒரே புக்ல தான் வச்சு படிச்சிருப்போம். அங்க நமக்கு 10th பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாப்டர் வந்து நமக்கு வந்து ஒரு 10 பேஜ் இருக்கு, 12 பேஜ் இருக்கு அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு 90 பேஜ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. சரியா? சோ இட் இஸ் கோயிங் டு பி a big jump. ஒரு கிராஜுவல் இன்க்ரீஸா இருக்காது. 10th அப்புறம் 11th வந்து அடுத்த படி தானே. 9th அப்புறம் 10th மாதிரி 10th அப்புறம் 11th வந்து இருக்காது. சரியா? பயங்கர ஒரு ஹை ஜம்பா தான் வந்து இருக்க போகுது. அடுத்து வந்து பாத்தீங்க நான் பயமுறுத்தல, ஐம் ஜஸ்ட் மேக்கிங் யூ அவேர்டா. ஒன்னும் இல்ல, இப்போ இப்படி எடுத்துக்கோ, நிறைய பேர் தப்பா புரிஞ்சுப்பீங்க, மேம் வந்து எங்களை பயமுத்துறீங்க அப்படின்னு. இப்ப நீ வந்து நடந்து போற ஒரு பாதை வழியா, சரியா? தம்பி அங்க குழி இருக்கு அப்படின்னா என்னது? அது பேர் பயமுத்துறதா? இல்ல, விட்டுரு. தம்பி அங்க பாம்பு இருக்கு பாத்துப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் பயமுத்துறதா? இல்ல. ஐ மேக்கிங் யூ அவேர். அப்ப நீ என்ன பண்ணுவ? குழியே இல்ல அப்படின்னு நீ நடந்து போனேன்னு வச்சுன்னா the chances of you குதிச்சிஃபைங் இந்த குழி இஸ் ஹை இல்லையா? அப்ப குழி இருக்கு அப்படின்னா நீ ஒரு அவேர்னஸோட போவ, ஐ அங்க குழி இருக்கு நம்ம அப்ப ஜாக்கிரதையா போகணும் அப்படின்னு போறப்போ அப்ப நீ அந்த இடத்த கரெக்டா வந்து தாண்டிடுவ. பாம்பு இருக்கு நம்ம கரெக்டா போகணும் அப்படின்னா கரெக்டா நீ வந்து தப்பிச்சிடலாம். சரியா? நான் உன்னை அவேர்னஸ் தான் கிரியேட் பண்றேனே தவிர உன்னை நான் வந்து பயமுறுத்தல. அதை வந்து புரிஞ்சுக்கோ. சரியா? இப்போ ஏன்னா நீங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? கொஞ்சம் அவேரா இருந்தீங்கனாலே ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. அதனால இது பயமுறுத்தும் வீடியோ கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. 10th வரைக்கும் நமக்கு போர்ஷன்ஸே ரொம்ப கம்மி. இப்போ மேக்ஸ்ல ஒரு ரேஷியோவா சும்மா கம்பேரிசனுக்கு சொல்றேன். இங்க 100 ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா அங்க உங்களுக்கு 1000 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சரியா? இங்க நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு பேஜ்ல முடிச்சிட்டோம்னா அங்க நமக்கு வந்து 2 பேஜ் போகும். ஓகே, இங்க வந்து நம்ம ஒரு ஒரு 50 ஃபார்முலா படிச்சிருப்போம் அப்படின்னா அங்க போயிட்டு நம்ம 300 400 ஃபார்முலா படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? சோ பேசிக்கலி இந்த டென்சிட்டி, இந்த போர்ஷன், இதோடைய டெப்த் அது வந்து நமக்கு ரொம்ப ஹையா தான் இருக்க போகுது அப்படிங்கறத முன்னாடியே சொல்லிக்கிறேன். முக்கியமா நீங்க பண்ணவே கூடாது அப்படிங்கிற பிளண்டர் என்ன தெரியுமா? இது நீங்க நிறைய பேரு ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் தான் மேம், செகண்ட் மிட் டர்ம்க்கு அப்புறம் தான் மேம் நான் 10th ப்ரிப்பேரே பண்ண ஆரம்பிச்சேன். லாஸ்ட் 3 மந்த்ஸ் தான் மேம் படிச்சேன். நான் 470 வாங்கிட்டேனே, 470க்கு மேல வாங்கிட்டேனே, 480க்கு மேல வாங்கிட்டேனே அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா அதையே போயிட்டு நான் 11th 12th பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பே இல்ல ராஜா. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ங்கிறது பாசிபிளே கிடையாது.
ஏன்னா நீங்க லாஸ்ட் மினிட்ல போயிட்டு வெறும் எல்லா சாப்டர் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிக்கணும்னு நீங்க நினைச்சா கூட உங்களுக்கு ஒரு 4 மாசம் 5 மாசமாவது டைம் வந்து எடுக்க போகுது. ஓகே, அண்ட் அதை படிச்சா நீங்க வந்து சென்டம்லாம் ஸ்கோர் பண்ண முடியாது, 90% ஸ்கோர் பண்ண முடியாது. சரியா? சோ அதை வந்து நல்லபடியா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ வாட் ஆர் ஆல் த மேஜர் பிளண்டர்ஸ் யூ ஷுட் அவாய்ட் அப்படிங்கறத சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் பிளண்டர் வந்து என்ன தெரியுமா? 11th போர்ஷன்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு நான் வந்து 12th போர்ஷன்ஸ் படிக்கிறேன் அப்படிங்கறதா. நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. 11th பேசிக்ஸ் தெரியாம, 11th கான்செப்ட் ஆஃப் மேக்ஸோ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ தெரியாம 12th கான்செப்ட்ஸை நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது. 11th உடைய கண்டினியூவேஷனா தான் 12th ஸ்டாண்டர்ட் இருக்க போகுது. சரியா? நான் ஏன் புரிஞ்சு படிக்கணும், நான் மனப்பாடம் பண்ணிட்டு போறேனே அப்படின்னா அங்கதான் வேட்டே இருக்கு. கடந்த 10 வருஷத்துல இப்படி ஒரு டஃப்பான கொஸ்டின் பேப்பர் கேட்டதே இல்ல. 2026 கொஸ்டின் பேப்பர் ஆட்சிதான் மாறிடுச்சே, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா வரும் அப்படின்னு கனவுல கூட காணாதீங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்டே வந்து பசங்க புரிஞ்சு படிக்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பர் மாத்திரங்கிற ஒரு முடிவை வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா அப்பதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் நம்ம தமிழ்நாடு குழந்தைங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ புரிஞ்சா மட்டும்தான் அட்டென்ட் பண்ற மாதிரி உங்களுடைய கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்க போகுது 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்ல. அந்த 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்ல அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப 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 டஃப் ஆயிடும். சரியா? நான் அடிச்சே சொல்றேன், ரொம்ப ரொம்ப டஃப் ஆயிடும். 11th பேசிக்ஸ் தெரியாம 12th கான்செப்ட் படிக்கவே முடியாது. இட் இஸ் லைக் ஏபிசிடியே தெரியாம எஸ்ஏ எழுத முடியாதுல்ல. அதுதான், அது ஒரு மேஜர் பிளண்டர். நீங்க நிறைய பேர் தப்பு பண்றீங்க. அப்ப 11th பேசிக்ஸ் தெரியணுமா? நான் 11th பேசிக்ஸ் இப்பல இருந்தே படிக்கணும், என்ன பண்ணலாம்? நான் சொல்றேன், இந்த வீடியோலயே சொல்றேன். மேம் நான் ஆல்ரெடி 12th வந்துட்டேன், அப்போ நான் என்ன பண்ணணும் அதையும் நான் சொல்றேன். சரியா? ரெண்டாவது பிளண்டர், ஒரு செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு ஒண்ணு இல்லாம இருக்குது. அண்ணன் ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு போறது, ரெக்கார்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு போறது, ரைட்டிங் ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு போறது, டெஸ்ட்னு அனௌன்ஸ் பண்ணா மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு பிளண்டரை தயவு செய்து பண்ணாதீங்க. 10th வரைக்கும் கம்மி போர்ஷன், நிறைய டைம். சோ லாஸ்ட் மினிட்ல ஆரம்பிச்சா கூட படிச்சிடலாம். ஆனா இங்க அப்படி இல்ல ராஜா, நீ லாஸ்ட் மினிட் என்ன முட்டி மோதி உட்கார்ந்தாலும் முடியாது. அப்ப ஆரம்பத்துல இருந்தே படிக்கணும், ஆரம்பத்துல இருந்தே படிக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப நல்லா மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. சரியா? மூணாவது விஷயம், செல்ஃப் ஸ்டடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க என்னதான் ஸ்கூல் போனாலும், என்னதான் டியூஷன் போனாலும் ப்ராப்பரா செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கறத நீங்க ரெகுலர் பேசிஸ்ல கன்சிஸ்டன்டா வந்து பண்ணணும். நாலாவது விஷயம், பேசிக்ஸ். 10th முடிச்சுட்டு 11th போறீங்கன்னா ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கணும். 11th முடிச்சுட்டு 12th போறப்போ ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். அந்த பேசிக் கான்செப்ட்ஸை நீங்க ப்ராப்பரா வந்து ரிவைஸ் பண்ணணும். சரியா? சோ இதெல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நிறைய டாப்பர்ஸ் உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்ல சொன்னாங்க. கரியரை பத்தி இப்பவே யோசிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரியரை பத்தி, ஃபியூச்சரை பத்தி, கோல்ஸ் பத்தி, என்ன காலேஜ் சேர போறோம் அப்படிங்கறத பத்தி நான் உங்களை கவலைப்பட சொல்லல தம்பிங்களா. பட் அதை பத்தி கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்றேன். சரியா? சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் வந்து நல்ல காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கணும். இந்தியாலேயே நல்ல காலேஜ் எது? ஐஐடி. ஐஐடியில் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஜேஇஇ எழுதணும். ஜேஇஇ போர்ஷன்ஸ் என்ன? 11th and 12th போர்ஷன்ஸ். ஓகே, அப்ப ஜேஇக்கான ப்ரிப்பரேஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணணும்? 11thலயே ஸ்டார்ட் பண்ணணும். நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நீட்னு ஒரு எக்ஸாம் எழுதணும். நீட் எக்ஸாமுக்கு எப்ப ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும்? 11thலயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். நான் வந்து சயின்ஸ் இல்ல ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல போறேன். இந்தியாலே பெஸ்ட் காலேஜ் எது? சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் போய் படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சியூஇடின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நான் வந்து எழுதணும். அப்ப அதுக்கு எப்ப படிக்க ஆரம்பிக்கணும்? 11thலயே ஆரம்பிக்கணும். அக்ரி படிக்க போறேன், ஆர்கிடெக்சர் படிக்க போறேன், இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு கோர்ஸ் படிக்க போறீங்க அப்படின்னாலுமே அதுக்கான என்ட்ரன்ஸுக்கு நீங்க 11th ஸ்டாண்டர்ட்லயே நீங்க அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத நான் தெளிவா இங்க நான் வந்து வலியுறுத்திக்கிறேன். ஓகே, ரெண்டாவது ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் முக்கியமா எம்பசைஸ் பண்ண வேண்டியது என்னது அப்படின்னா, யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸுமே உங்களுக்கு கேட்க போறாங்க. கண்டிப்பா யூபிஎஸ்சி உங்களுடைய பிலிம்ஸா இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கட்டும். சோ அப்போ நீங்க 11th 12th புரிஞ்சு படிச்சு அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ், நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணாம எப்படி நீங்க யூபிஎஸ்சி எழுத போறீங்க? அது மட்டும் இல்லாம மேம் நான் 12th மார்க்கை வச்சு மட்டும்தான் மேம் நான் காலேஜ் சேர போறேன் அப்படின்னா நீங்க டிஎன்இஏ, டிஎன்காசா இந்த மாதிரி ஒரு சில கவுன்சிலிங்லாம் 12th முடிச்சுட்டு அப்ளை பண்ணுவீங்க. அப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ல நீங்க சென்டம் எடுத்திருக்கணும், which is 200 கட் ஆஃப் நீங்க வந்து வாங்கி இருக்கணும். சரியா? அப்போ
இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ், இந்த புக் இன்சைட் கொஸ்டின்ஸ், இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸை நீங்க அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கான்செப்ட் 11th 12th கான்செப்ட் நல்லா புரியணும் இல்லையா? சோ அத பத்தி இப்பல இருந்து யோசிக்க ஆரம்பிங்க. அத பத்தி என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப பேசிக் கான்செப்ட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிறோம். மேம் நான் 10th ஏதோ படிச்சு நல்ல மார்க் வாங்கிட்டேன் மேம், ஆனா நான் புரிஞ்செல்லாம் படிக்கல மேம், எனக்கு கான்செப்ட் எல்லாம் ஞாபகம் இல்ல மேம், நான் நிறைய கான்செப்ட்ஸை ரீகால் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைப்படுறவங்க எல்லாருமே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இப்போவே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு பேசிக்ஸ் கிளாஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே நம்ம சேனல்ல பேசிக்ஸ் நடத்துறோம். உங்களுக்கு மேத்ஸ் பேசிக்ஸ் வேணுமா, பிசிக்ஸ் பேசிக்ஸ் வேணுமா, கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் வேணுமா, இங்கிலீஷ் பேசிக்ஸ் வேணுமா, எந்த சப்ஜெக்ட்ஸ் பேசிக்ஸ் வேணும் அப்படிங்கறதையுமே கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. கம்ப்ளீட்லி ஃப்ரீயா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல we will teach. ஓகே, சோ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும், எந்த பேசிக் கான்செப்ட்ஸ்ல நீங்க வீக் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்ல ஸ்கூல் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே இந்த பேசிக்ஸை படிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ரிக்ரெட் இருக்காது. அதனால மறந்துடாதீங்க. சரியா? சரி, இப்ப நாங்க உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். சரியா? சோ யூடியூப்ல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் நடக்கும். இந்த பேசிக்ஸ் அழகா சொல்லி கொடுத்துரும். ஏன்னா 11th 12th போயிட்டு நீங்க கஷ்டப்படக்கூடாது, நம்ம பசங்க கஷ்டப்படாம ஸ்கூல்ல போயிட்டு கெத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக we will start you the அடித்தளம் சீரீஸ். ஏன்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பில்டிங் கட்டிட்டே போகலாம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய ஃபவுண்டேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் வச்சுக்கோயே, நீ வாழ்க்கையில மேல மேல எவ்வளவு வேணா போயிட்டே இருக்கலாம். சரியா? பயப்படாம. இப்ப யூடியூப்ல we will teach you all the basics completely ஃப்ரீயா. மறக்காம எல்லா கிளாஸும் வந்துருங்க. யார் யாருக்கு என்னென்ன ஹெல்ப் வேணும், என்னென்ன கிளாஸ் வேணுங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல இப்பவே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் நாங்க ஃப்ரீயா இருக்கோமோ, எப்பெல்லாம் எங்களுக்கு டைம் இருக்கோ உங்களுக்கு நாங்க வந்து லெசனும் வந்து டீச் பண்றோம், புக் பேக் எல்லாம் டீச் பண்றோம். சரியா? இப்ப தீமின்னல் பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டியூஷன் மாதிரி. ஓகே, அதுல உங்களுக்கு 11th 12th 2 வருஷத்துக்குமே சேர்த்து ஆன்லைன் டியூஷன் நாங்க கண்டக்ட் பண்றோம். வெறும் 3000 rupees தான். ஒரு நாளைக்கே 4 rupees தான் வருது. ஓகே, எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு நாங்க சொல்லி தருவோம். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரியா? எல்லாமே சொல்லி தருவோம். பேசிக்ல இருந்து புக் பேக்ல இருந்து லைன் பை லைன்ல இருந்து எல்லாமே சொல்லி தருவோம் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். சரியா? டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் பிரச்சனையே இல்லை, ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, என்னென்ன தேவையோ அதுக்கெல்லாம் நீங்க ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். எல்லா பிடிஎஃப்பும் இருக்கும். 24 மணி நேரமும் டவுட் சால்விங் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்கூல்ல டவுட் கேட்க தயக்கமா இருக்குன்னா கூட இங்க நீங்க வந்து எப்பனாலும் நீங்க டவுட் சால்வ் பண்ணிக்கலாம். ஆஸ்க் வேத் ஆப்ஷன்ல போயிட்டு. சண்டே ஆனா டெஸ்ட் இருக்கும். ஸ்கூல்லயே நிறைய டெஸ்ட் வைக்கிறாங்களா, அப்போ இந்த டெஸ்ட் நீங்க வந்து எழுதவே வேண்டாம். சரியா? எல்லா பிடிஎஃப்பும் இருக்கும். இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் சேர்த்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே டியூஷன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இது நீங்க 11thலயே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க 11th கான்செப்ட்ஸையும் தரவு பண்ணிக்கலாம். 12க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ட்ரன்ஸுக்கு படிக்கிறீங்கன்னா கூட இந்த கான்செப்ட்ஸை நீங்க புரிஞ்சு படிக்கிறதுனால சூப்பரா மார்க் வாங்கலாம். அப்கோர்ஸ் யூடியூப் சேனல்ல நம்மளுடைய டாப்பர்ஸ் உடைய மார்க் எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? இந்த வாட்டி 199.5 கட் ஆஃப் வாங்கியிருக்கோம். நம்ம அவுட் ஆஃப் 200ல 199.5 வாங்கியிருக்கோம். சரியா? அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தீமின்னல் பேட்ச்ல வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க. எல்லாமே நம்ம சேனல்ல பாத்திருப்பீங்க. நீங்க வீடியோஸ் போட்டிருப்போம், ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருப்போம். அவங்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே போயிட்டு அப்புறமா வந்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த தீமின்னல் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பே பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கிளாஸஸ் ஆரம்பிக்க போகுதுடா, மறக்காம எல்லாருமே இன்னைக்கே இப்போவே ஜாயின் பண்ணிடுங்க. தள்ளி தள்ளி போடாதீங்க. சரியா? சோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பா வந்து இருக்கும். ஓகே, ஸ்கூலையும் தாண்டி உங்களுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பா வந்து இருக்கும். சரியா? சோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, தென் we will regret in later. சோ எல்லாருமே வந்து கிளாஸ் மறக்காம வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம எல்லாருமே லைவ் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யூடியூப்ல பேசிக்ஸ் கிளாஸஸ் எல்லாத்தையுமே பாத்துருங்க. நம்ம சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே பேசிக்ல இருந்து ஃபுல்லா நம்ம வந்து தீமின்னல் பேட்ச்ல பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்.